சினால 4 லெவல் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் லெவல், சாரி, சிஎம்ஏ, சிமா எல்லாம் ஒண்ணு தான். அத ஐயொன்னு வந்தா சரி இவனுக்கு சரி கொஞ்சம் தடுமாறுற, அதால பேசிக்கொள்ள வளர்ந்து நானே. அடுத்து வந்து அதுல சிஎம்ஏல 4 லெவல் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து சர்டிபிகேட் லெவல். சில பண்ணா அது ஆப்ரேட் லெவல், அது இல்லை. சர்டிபிகேட் லெவல், ஆப்ரேட்டிவ் லெவல், மேனேஜ்மெண்ட் லெவல், ஸ்ட்ராட்டஜிக் லெவல். அஸ் சேம் 4 லெவல் தான் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு எக்ஸெப்ஷன். செகண்ட் லெவல்ல வந்துட்டு செய்ய போறது, ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஃபவுண்டேஷன் லெவல். அதுதான் சில போற 7 சிக்ஸலான சப்ஜெக்ட். அதே இது இந்த ஃபவுண்டேஷன் லெவல் இருக்கிற சப்ஜெக்ட் மட்டும் நீங்க எப்படி எங்க டபுள் எயிட்ல தேர்ட் லெவல்ல இருக்கு பாருங்க. அதால அதோட சேர்த்து உங்களுக்கு ஆப்ரேட்டிங் லெவல்ல 3 பாடம் தாராரு. மொத்தம் 8 பாடம். நீங்க எங்களால 2 பாடம் தான் செய்ய வேண்டியது. அப்ப சிஎம்ஏல 2 லெவல் நீங்க முடிச்ச மாதிரி தான். அடுத்த லெவல் போறதுக்கு மேனேஜ்மெண்ட் லெவல், ஸ்ட்ராட்டஜிக் லெவல் எல்லாத்துலயும் பெண்டிங். சகலத்திலையும் என்ன பண்ணா டைரெக்டா வந்து தர போறது இல்லையே, உங்களுக்கு சும்மா தூக்கி தரது இல்லையே, நம்மளா படிச்சு நம்மளோட அறிவை நம்ம வளர்த்து கொண்டதே. அதுல மேனேஜ்மெண்ட் லெவலும் ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல எல்லாத்துலயும் 4 பாடம் நீக்கி, அதுல மேனேஜ்மெண்ட் லெவல்ல 4 பாடம், ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல 4 பாடம். உங்களுக்கு எக்ஸெப்ஷன் வரப்போறது மொத்தம் டோட்டல் வந்து 8 பாடம். 8 பாடம்னா ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 4 பாடம் எக்ஸெப்ஷன் தராங்க, ஸ்கில் லெவல்ல. அடுத்தது வந்து செகண்ட் லெவல்ல மெயின் பாடத்துல 2 பாடம் எக்ஸெப்ஷன் தராங்க, ஸ்கில் லெவல்ல ஒண்ணு. அப்ப நீங்க செகண்ட் லெவல்ல என்ன செய்யணும்? 2 பாடம் மெயின் பாடம் ஒன்று இருக்கு, அது செய்யணும். தேர்ட் லெவல் 4 பாடம், ஃபோர்த் லெவல்ல 4 பாடம். பாஸ் ஆகலாம். நீ ஒரு சிஎம்ஏ ஹோல்டர். சில பேர் ஒரு டிகிரிக்கு ஈக்குவல் வெளியே. ஒவ்வொரு சார்ட்டோ சினாவோ சிஎம்ஏயோ ஏசிசியோ முடிச்சா டிகிரிக்கு ஈக்குவல் பண்ணல, டிகிரியோட மேல என்ன செய்யணும்? எவ்வளவு டிகிரி ஹோல்டர் நீங்க ரீசென்ட்லி சோசியல் மீடியாஸ்லயோ இந்த பார்த்துள்ளோம். எத்தனை பேர் டிகிரி ஒன்று முடிச்சுட்டு வேலை இல்லைன்னு கத்திட்டு ஆகிற வேற ஒன்று நடந்த மாதிரி. அதே இது எவ்வளவு கோர்சஸ் இன்னுமே இல்லை. இன்னொரு பக்கம் இருக்கிறது, இதுக்கு இப்பய காலத்துக்கு படிப்பு மட்டும் கை கொடுக்கும்னு சொல்லல. எப்படி நல்லா சுருக்குண்டா, ஏழு முடிச்ச பையோடைய ஒரு கம்பெனில அக்கௌண்டனோ ஒரு இன்டர்னா போனாலும் சரி, அடுத்த மூவ் இருக்கு. ஒரு 6 மந்த்துக்கு ஒரு இன்டர்வியூ நீங்க இப்ப நான் இப்ப ஃப்ரெஷரா வந்தீங்க, ஒரு இன்டர்னா ஜாயின் பண்ணுங்க. 7 நாள் முடிச்ச கையோடு அப்ப உங்களுக்கு அடுத்த ஐடியா உங்களை தேடி வரும். நீங்க தான் எடுக்கணும் இல்லை. 6 மந்த்துக்கு இன்டர்னா ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த உங்களுக்கு ஒரு எனக்கு நீங்க படிச்சிட்டீங்களா, அடுத்த உங்களுக்கு மூவ் வழங்கும். என்னென்ன செய்யலாம்? உங்களுக்கு அடுத்த உலகம் கோஆப்ரேட் உலகம் வரும். இன்னொரு உலகம், புது உலகம் ஒன்று வருது. ஒரு தனிப்பட்ட உலகம் இல்ல, நீங்க ஏற்கனவே வாழ்ந்து கொண்ட உலகம் இல்ல, ஒரு புது உலகம். சொல்ல போனா நம்மளே நம்மட வாழ்க்கைக்கு தயார்படுத்துற உலகம்னு சொல்லிடும் அது. அந்த உலகத்துல நீங்க தான் இப்ப அந்த உலகத்தை நீங்க தான் ஆள போறீங்க. சொல்லி அந்த உலகத்தை ஆள்றேன். எப்படி வேலைக்கு போறோம், ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்த நகரக்கோல பல பல விடயம் இருக்கு. சொல்ல போனா ஃபெமிலி, மணி மெயின் எடுக்க போன ஒரு இடத்துல இருந்து ஒரு நகரக்குள்ள நிறைய விளக்கம்னா மணியை செல்லையில ஃபர்ஸ்ட். அது இல்லாம பெருமுன் நகராது, துருமுன் நகராதுன்னு செய்யும். அதான் உண்மை. சரியா? அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறேன்னு நமக்கே விளங்காது. சரியா? அடுத்த மூவ் எடுக்கும், வேலை போறது. வேலை போனோட விளங்குது. நம்ம படிச்ச சப்ஜெக்ட் வேற, செய்யற வேலை வேற. நீங்க படிச்சது உண்டு வேலை செய்யறது உண்டுன்னு நினைக்க கூட, படிக்கிற ஒரு சப்ஜெக்ட், வேலை செய்யற ஒரு சப்ஜெக்ட். படிச்ச நீங்க 10% வேலை செய்யற 100%, மிச்சம் 90% எல்லாம் உட ஒர்க் தான். டோட்டலும் சொல்ல போனா நீங்க படிப்பம்பது 100% கொண்டு வேலைக்கான் சேர்க்க போறீங்க. எப்படி இல்ல, வேலை செய்யற 10% சொல்லிட்டு மத்த 100% அந்த 9% வேற. அந்த 10% அவங்களுக்கு மிச்சம் 90% உதவுது, அந்த 100% ஆறுது. அதான் உண்மையான விளக்கம். சரி, அடுத்த என்ன மூடுக்குன்னு நீங்க தான் பேசணும், நீங்க தான் முடிவெடுக்கணும். ஆஹ் என் அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிட்டேன். என்ன சரி டவுட்ஸ் அப்படி கேட்கறதா செக்ஸ் மூலமா கேட்குது. இல்லது உங்களுக்கு அடுத்தடுத்த விளக்கம் என்னண்டு என்ன சரி ஏதாவது சம்பந்தமான பேசணும் நீங்க ஒரு கொஞ்ச நேரம்
பிசினஸ் லெவல் சஜாத் இருக்கிறாரு. அவரை கிளாஸ்ல ஒரு செஷனுக்கு தான் வந்தீங்க. அவர்கிட்ட டைரெக்டா பேசின அவரை கான்டாக்ட் நம்பரும் போட்டிருக்கிறேன். அதுல என்ன சரி டவுட் ஆனாலும் பேசிக்கொள்ளேன். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். தேங்க்யூ.